வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மதுரையில் ஸ்டாலின் விரட்டியடிப்பா பரபரப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரத்திற்கு சென்றுவிட்ட திமுகவினர்களை விரட்டியடித்த மதுரை மக்கள். தேர்தல் நெருங்கிவிட்டது. 2 மாதங்களை சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரச்சாரம் செய்ய திமுகவின் நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு பகுதிகளாக சென்றுள்ளனர். தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களை முன்கூட்டியே பார்ப்பதற்காக திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் சென்றுள்ளனர். ஆனால் அப்பகுதி மக்கள் திமுகவின் நிர்வாகிகளை விரட்டியடித்திருப்பதாகவும் ஸ்டாலின் வந்தாலும் இதுதான் நடக்கும் என்பதையும் எச்சரிக்கை செய்துள்ளனர். மதுரை என்பது அதிமுகவின் கோட்டை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திமுக கடந்த 2021 சரி 2024 சரி அமோக வெற்றியடைந்ததற்கு காரணம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்று உத்தரவுகளின் பிறப்பிப்பால் திமுகவிற்கு ஆதரவாக அப்பகுதி மக்கள் ஓட்டுக்களை செலுத்தினார்கள். ஆனால் சொன்னபடி மக்கள் ஓட்டுக்களை செலுத்திவிட்டார்கள். ஆனால் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த திமுக சொன்னதை நிறைவேற்றியதா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இந்த நிலையில்தான் மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஊருக்குள் வந்தால் இதுதான் நடக்கும் என்பதை எச்சரிக்கை செய்யும் விதமாக நிர்வாகிகளை தற்பொழுது விரட்டியடித்திருக்கிறார்கள். இதுவே ஸ்டாலின் வந்தாலும் இதுதான் நடக்கும் என்பதையும் தற்பொழுது பதிவு செய்துள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தல் தோல்வியை பெறும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு 234 தொகுதிகளில் 156 தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கக்கூடிய கட்சிதான் ஆட்சியை நிலைநிறுத்த முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலின் அடிப்படையில் மக்கள் திமுகவை வெறுத்துவிட்டார்கள். பிரிந்து கிடக்கின்ற அதிமுகவும் ஒன்றிணைந்து விட்டது. இதனால் 2026 சட்டசபை தேர்தல் என்பது அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படும். இந்த தேர்தலில் நிச்சயம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். தற்பொழுது மதுரையில் மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களிலும் திமுகவிற்கு எதிராக இருப்பதால் நிச்சயம் தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக பார்க்கப்படும். 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுமேயானால் அடுத்த 20 ஆண்டுகள் திமுகவால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியை அடைந்தால் அவர்கள் நிச்சயம் எத்தனை இடங்களில் கைப்பற்றுவார்கள் என்பதையும் திமுக 2ஆக உடையுமா என்பதையும் மதுரை மக்கள் விரட்டியடித்தது சரி